ஹாய், அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளூரில் இந்திரா காலேஜ் அங்கே தான் நான் வந்திருக்கேன். ஸோ எனக்கு சென்டிமெண்ட்டாக இந்த காலேஜ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான காலேஜ். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த காலேஜுக்கு கெஸ்ட்டாக போகிறதுன்றதை நான் ஸ்டார்ட் பண்ணது இங்கே தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து இந்த காலேஜ் தான். இப்போ நிறைய காலேஜுக்கு அஃப்கோர்ஸ் போனேன். ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரம்பமாக இது இருந்தது. அண்டு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பர்சன் வந்து இங்கே யாருன்னா வந்து விஜி ராஜேந்திரன் சார் கண்டினியூஸாக எம்எல்ஏவாக இங்கே இருக்கார். அண்டு அவர் ஒரு டவுன் டு எர்த் பர்சன் சொல்கிறது வந்து நான் நிறையா வெளியில் கேள்விப்பட்டிருக்கேன். பட் உண்மையிலே நேராக பார்த்ததுன்னா அவர் தான். ஏன்னா நான் அன்றைக்கி எப்படி பார்த்தனோ அன்றைக்கி எனக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்தாரோ இன்றைக்கும் அந்த இதை கொடுக்குறாரு. அண்ட் அவரை சுற்றி எல்லாரும் அவ்வளோ நல்ல ஆட்களாக இருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஹாப்பி. அண்ட் இந்த காலேஜ் எடுத்துட்டிங்கன்னா வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் ஒரு 180 பேரோட ஸ்டார்ட் பண்ண ஒரு காலேஜ் இன்றைக்கி வந்து மோர் தென் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிறாங்க. அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்குது, இன்க்ளூடிங் மெடிசன் இங்கே இருக்குது. ஸோ அண்டு நாட் ஓன்லி இந்த கல்வித்துறை மட்டும் இல்லாமல் அண்ட் அவரு தனியாக ஆஸ் எம்எல்ஏவாக அவரும் நிறையா இந்த ஏரியாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறதா நிறைய பேர் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் இந்த ஊரை பார்க்கும்போதே அந்த வழியாக திருவள்ளூர் வழியாக தான் வருவோம். ஸோ பார்க்கும்போதே ரொம்ப இதுவாக இருந்தது. ஸோ இன்னும் 25 வருஷம் ஆச்சு அப்படின்னாங்க. அதுவுமே சூப்பராக இருக்குது. ஏன்னா ஒரு நிறுவனம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நடக்கிறது, அதுவும் 25 இயர்ஸுக்கு மேலே நடக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 51,000 குடும்பங்களுக்கு மேலே வந்து அவங்க வந்து டெய்லி உணவு, காய்கறிகள் இந்த மாதிரியும் அவங்க கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் கோவிட் டைம் மட்டும் இல்லை, டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 300 பேருக்கு வந்து தினசரி 300 பேருக்கு வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறாரு. ஸோ அது வந்து கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. இது மட்டும் இல்லை, இன்னும் பல வருடங்கள் கடந்து இதே மாதிரி மக்களுக்கு எல்லாம் இன்னும் நல்லது செய்யணும்னு சொல்லி நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். லவ் யூ ஆல்.